संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलहे सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं सद्गुरु महाराज की श्रीपतिயான பகவான் மாதுரி சகி சமேத பிரேமிகவர்த டாக்கூர்ஜியுடைய கிருபையினாலையும் நம் குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் தத்துவங்களை சொல்லக்கூடிய ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இதை நீங்கள்லாம் இவ்வளோ எளிதில் புரிஞ்சிருக்கிறதுங்கிறது குரு கிருபையை தவிர வேறு கிடையாது. இல்லைன்னா இவ்வளோ ஈஸியெல்லாம் புரியாது. இதெல்லாம் நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் பேசவே வேண்டான்னு போயிட்டே இருப்பார்கள். இவர்கள்லாம் புரிஞ்சுட்டு சொல்கிறது ஒரு அதிசயம்னா இது கேட்கணும்னு வந்து உட்காந்துட்டு இருக்கிறது அது பெரிய அதிசயம். ஏன்னா இதில் எதுவும் ஒரு ஊரொம்பு கிடையாது, ஜோக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஆசையாக வந்து உட்கார்றது அதுவும் குரு கிருபை. ஏன்னா ஆழமான விஷயங்களுக்கு கேட்பவர்கள் ரொம்ப குறைச்சலாக இருப்பார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாம் கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு வரீங்க. அது நிச்சயமாக குருநாதருடைய கிருபை தான். இந்த சிருஷ்டி அல்லது படைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது நம்ம சொல்கிறக்கூடிய படைப்புக்கும் நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய அறிவியல் பாட படைப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் ப்ரூஃப் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அறிவியல்னு சொல்லுவார்கள். ப்ரூஃபுங்கிறது புத்தியை சார்ந்த விஷயம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களேருந்து ஆரம்பித்து புத்திக்குள்ளே வர விஷயம் வரைக்கும் தான் படைப்பு நடக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அவங்க சொன்னபோது படைப்பில் 3 விஷயம் அவசியம். நம்ம சனாதன தர்மத்தில் இங்கே பொருட்களை பிரிக்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, உலகத்தை நீ எப்படி அனுபவிக்கிற, உலகத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா, எப்படி அனுபவிக்கிறேன்னா 5 வாயில்கள் 5 கதவுகள் மூலமாக தான் உலகம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் நமக்கு வருது. இந்த 5 துவார் என்ன, இப்போ நாம துவாரில் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடலில் 5 துவாரங்கள் இருக்குது. என்னென்னா கண்ணுன்னு ஒன்று கொடுத்துருக்கான், அதனால பார்க்குறோம். ஸோ பார்க்கறதுனால இது மைக்கு, இது ஸ்டாண்டு, அதெல்லாம் தெரியாது. இது நீ, இது நான், எல்லாம் தெரியாது. காதுன்னு ஒன்று கொடுத்துருக்கான், அதனால் உலகத்தில் சப்தம்ன்ற ஒரு விஷயத்தை நம்மளால் கேட்க முடியாது. மூக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கான், அதனால சுவாசம், அந்த ஒரு மனம், அதை நுகர முடியாது இல்லையா. தொடுதல்னு ஒன்று கொடுத்துருக்கான், அதனால நமக்கு இது சாஃப்ட்டு, இது ஹார்டு, இது சூடு, இது வந்து ஜில்லுன்னு இருக்குது அப்படின்லாம் நம்மளால் பண்ண முடியாது. நாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கான், அதனால டேஸ்ட் பண்ண முடியாது. இப்போ உலகம்னா என்னன்னு நான் உங்களை கேட்டேன்னா இந்த 5 வச்சுன்னு தான் நீங்கள் சொல்ல முடியுமே தவிர இதை காட்டிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டால் பதில் கிடையாது. பார்க்குறேன், அதனால இந்த உலகம் இருக்குது, அதனால் உலகத்தில் கலர் இருக்குது, உருவங்கள் இருக்குது, ஷேப் இருக்குதுன்னு சொல்கிறோம். நான் கேட்கறதுனால உலகத்தில் சப்தங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணுறதுனால உலகத்தில் சுவை இருக்குதுன்னு சொல்கிறேன், நல்ல மனம் இருக்குன்னு சொல்கிறேன். தொடர்றதுனால இது சூடாக இருக்குது, இது ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ உலகத்தையே ரிஷிகள் என்ன பண்ணிட்டார்கள்னா, நீ எப்படி பார்க்குறியோ அப்படி பிரிச்சுட்டார்கள். அதுதானே புத்திசாலித்தனம் இல்லையா. ஒன்று சாலிடாக இருக்குது அப்படின்னா பாவக்காவும் தான் சாலிடாக இருக்குது இல்லையா, சர்க்கரையும் தான் சாலிடாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாவக்காய்க்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் என்னென்னா, இப்போது சயின்ஸு படி லிக்விடு, சாலிடு, கேஸுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து வாயுவாக இருக்குது, இல்லைனா அது திரவியமாக இருக்குது, இல்லைனா அது சாலிடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னால் பிரித்து காட்ட முடியாது. ஆனால் நான் என்ன சொல்வேன், இந்த பாவக்காய், இந்த சர்க்கரை, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என் நாக்குனால நான் கண்டுபிடிப்பேன். நான் அதே வெள்ளை கலர் பாவக்காய் க்யூப்னு ஒன்று பண்ண முடியும் இல்லையா, சமையலுக்கு டேஸ்ட்டு போடுறதுக்காக அவங்க என்ன வேணாலும் எந்த கலரில் வேணாலும் பண்ண முடியும். இப்போ வெள்ளை கலர் பாவக்காய் க்யூபு, வெள்ளை கலர் சர்க்கரை க்யூபு, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா கண்ணில் வித்தியாசம் தெரியல. வித்தியாசம் எங்கே தெரியறது, நாக்கில் தெரியறது. அதனால ரிஷிகள் என்ன பண்ணிட்டார்கள், நம்ம அனுபவிக்கக்கூடிய உலகத்தை இந்த 5 புலன்கள் மூலமாக அனுபவிக்கிறதாவே 5ஆக பிரிச்சுட்டார்கள். அதனால தான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு தாமச அகங்காரத்திலிருந்து 5 பூதங்கள் வந்து, ஒவ்வொரு பூதத்திலையும், பூதம்னா பயந்துடாதீங்க, பூதம்னா அந்த ஒரு அந்த ஆகாயம், நீர், தீ, தண்ணீர், அப்புறம் பூமின்னு சொல்லக்கூடிய 5 நிலைகள், 5 விஷயங்கள், அதுதான் 5 பூதங்கள்னு சொல்றோம் இல்லையா. இந்த 5 பூதங்கள்ல ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, அதை நம்மளால நுகர முடியாது. அதனாலதான் 5ஆ பிரிச்சார்கள். அதை முதல்ல என்ன வந்தது அப்படின்னு கேட்டா சப்தம் தான் வந்துதான்.
ஃபஸ்ட்டு ஒரு கல் எடுத்து அடிக்கும் பொழுது ப்ளப்னு ஒரு சத்தம் தான் வருது, அதுக்கப்புறம் தான் கண்ணில் வேவ்ஸ்லாம் வருது இல்லையா? அதனால் முதல்ல வந்தது என்னென்னா சப்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சப்தங்கிறத எதனால் நாம் அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஆகாயம், ஸ்பேஸ் இருந்தால் தான் சப்தம். கரெக்டாக? இப்போ நானும் கேட்குற இந்த பையன் இருக்கான்னு வச்சுப்போம், எனக்கும் அவனுக்கு இடைவெளி இருந்தால் தான் நான் சொல்கிறது அவன் காதில் கேட்கும். ரெண்டும் ஒன்றா போயிடுத்து இடைவெளியே இல்லைன்னா சப்தம் எங்கே ட்ராவல் பண்ணும்? அந்த சப்தம் பயணிக்கிறதுக்கு ஒரு இடைவெளி வேணும். அதனால ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாயத்தில் தான் சப்தம் அப்படிங்கிற குணம் உண்டு. அதனால இந்த நான் காணும் பொருட்களில் சப்தம் என்ற குணம் இருந்ததுன்னா அதில் ஆகாயம் உள்ளதுன்னு நான் சொல்லிடுவேன். இப்போ புரியுறதா உங்களுக்கு? அந்த குணத்தை வச்சுட்டு தான் அந்த பூதத்தை சொல்கிறேன். பூதம்னா என்ன? ஆகாயம், அப்புறம் காற்று, அப்புறம் தீன்னு சொன்னோம், நீர்னு சொன்னோம், பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பூமின்னு சொன்னோம். இப்போ ஆகாயத்துக்கு எது குணம்னா சப்தம். காற்றுக்கு எது குணம்னா உங்களுக்கே தெரியும், காற்றை கண்ணால் பார்க்க முடியாது, காற்றுக்குன்னு மனம் கிடையாது, காற்றோட சேர்ந்து ஊதுவத்தி ஏற்றினா தான் மனம். காற்றுக்கு என்ன குணம் அப்படின்னா தொடும் சக்தி இல்லையா? ஒரு காற்று நமக்கு அடிக்கும்போது காற்றடிக்குதுன்னு எப்படி சொல்கிறோன்னா அது நம்ம ஃபீல் பண்ணுறோம், தோல்னால ஃபீல் பண்ணுறதுனால தான் காற்றடிக்கிறதுன்னு தெரியறது. உடனே ரிஷிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? காற்று என்ற பூதத்திற்கு தொடு உணர்ச்சி என்பது தான் அதன் குணம். ஸோ தொடு உணர்ச்சியை வச்சு தான் நான் காற்றுன்னு சொல்லுவேன். ரைட்டா? இப்போ ஆகாயத்தை என்னால் தொட முடியாது, அந்த ஆகாயத்தினால எனக்கு தொடு உணர்ச்சியை கொடுக்க முடியாது. ஆனால் சப்தம் ஆகாயத்தில் போகும். இப்போது சேட்டிலைட்லாம் விடுறாங்க இல்லையா? அந்த சேட்டிலைட்லேருந்து கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க, தொலைத்தொடர்புன்றாங்களே. தொலைத்தொடர்புனா என்ன? ஏதோ ஒரு தகவல் அது எங்கே காற்றை தாண்டி சந்திர மண்டலம் வரைக்கும் இந்த சந்திராயன் போகிறது, அங்கேருந்து இந்த சந்திரனை பற்றியான ஒரு தகவல் எனக்கு வருது இல்லையா? அந்த தகவலை தான் நான் சப்தம்னு சொல்கிறேன். அங்கேருந்து காற்றுல அந்த ஒரு ஸ்பேஸ்லேருந்து என்னால் அந்த மைக்ரோவேவ்ஸ்னால என்ன வேவோ அதனால எனக்கு ஒரு சப்தங்கிறது என்னை சேர்றதுங்கிறதுனால ஆகாயத்துக்கு தொடு உணர்வு கிடையாது, ஆகாயத்துக்கு சப்தம் மட்டும்தான் உண்டு. ரெண்டு காற்று இருக்கு இல்லையா? காற்று எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா தொடு உணர்வோடு தெரிஞ்சுக்கிறேன். காற்றுல சப்தமும் உண்டு, தொடு உணர்வும் உண்டு. இப்போ காற்று ஆகாயத்தோடைய ஒரு குழந்தைன்னு சொல்லிடுச்சு. இந்த ஆகாயத்துலேருந்து தான் காற்று வந்ததுப்பா. அந்த காற்றுல இப்போ அப்பாவுடைய சொத்தும் இருக்குது, பிள்ளைக்கு தனியாக ஒரு சொத்தும் சேர்த்து வச்சிருக்கு. அப்பா சொத்து என்னன்னா சப்தம், புள்ள என்ன சேர்த்து வச்சிருக்கு இந்த காற்று அப்படின்னா தொடு உணர்ச்சின்னு ஒன்று சேர்த்து வச்சிருக்கு. இந்த காற்றுலேருந்து அடுத்தது என்ன வந்தது? பேரப்பைய யார் வந்தா அப்படின்னா தீன்னு சொல்லக்கூடிய நெருப்பு, எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நெருப்புக்கு இப்போ என்ன இருக்குன்னா பார்க்க முடியும் நம்மளால இல்லையா? இந்த தீபம் எரியறதுன்னா நெருப்பு, அதுக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, கலர்னு ஒன்று தெரியுது. ஸோ இப்போ நெருப்புக்கு 3 வந்துடுது, தாத்தா சொத்து, அப்பா சொத்து, தான் சம்பாதிச்சுன்ற ஒரு சொத்து. நெருப்புக்கு என்ன சொத்து தான் சம்பாதிச்சது அப்படின்னா ரூபம். ரூபம்னாலே கலர்னு அர்த்தம். நெருப்புனாலே ஒரு கலர் இருக்கணும் இல்லையா? அந்த கலர் கருப்பாக இருந்தால் புகைன்னு சொல்கிறோம், அதனால் அந்த நெருப்புலேருந்து வர புகை தானே அது. ஸோ நெருப்புக்கு இப்போ 3 இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கட்டையை எரிச்சிங்கன்னா பட்டு பட்டுன்னு அது சத்தமும் வருது, அந்த சத்தம் என் காதில் விழுறது, ப்ளஸ் அந்த நெருப்புலேருந்து எனக்கு ஒரு தொடு உணர்ச்சி, இது வெப்பமாக இருக்குங்கிறதும் வருது, அதில் கலரும் வருது. இப்போ நெருப்புக்கு 3 குணம், ஏன்னா அது சொத்து ஒன்றுனா சேர்த்துன்னு வருது. அப்புறம் தண்ணீர்னு எடுத்திங்கன்னா நெருப்புலேருந்து தண்ணீர் வந்தது. இது நான் லாஜிக்கலாகவும் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல நான் வேதத்தில் இருக்கிறத சொல்லிடுறேன், பாகவதத்தில் இருக்கிறத சொல்லிடுறேன், அப்புறம் நம்மளால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இது எப்படின்னு புரிஞ்சுக்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. நெருப்புலேருந்து தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீருக்கு இப்போ என்னென்னா சுவைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? நான் என்னத்தான் உங்களுக்கு சுவையாக பண்ணி போட்டாலும் நம்ம நாக்கில் அந்த ஒரு தண்ணீர் சுரந்தால் தான் சுவை டேஸ்ட் பண்ண முடியும். காஞ்சி போன நாக்கில் நீங்கள் என்னத்தான் போட்டாலும் ஒரு சுவையும் தெரியாது. சுவையுடைய கேரியர்னு சொல்லுவோம் இல்லையா? சுவையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு அமிலம் எதுன்னா நீர். அதனால இந்த நீருக்கு என்ன இருக்குன்னா சுவை இருக்கா, அப்புறம் நீருக்கு ஒரு காலி பாட்டிலுக்கும் ஃபில்லான பாட்டிலுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? அதனால நீருக்கு கலர்னு ஒன்று இருக்குது. கலர்னால் என்ன அர்த்தம்னா கண்ணால் காணக்கூடிய விஷயம்னு அர்த்தம். நீருக்கு 3வதாக என்ன இருக்குது அப்படின்னா நீருக்கு தொடு உணர்வு இருக்குது, தொட்டால் நீர்னு தெரியறது. 5வதாக நீரில் கூட சப்தங்கள் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகும். இது 4 ஆகிடுதா? 5வதாக நீரிலிருந்து வந்தது எது அப்படின்னா நிலம்னு சொல்லக்கூடிய பிருத்திவி. பிருத்திவிக்கு என்ன குணம்னா நம்ம தமிழ்லேயே அழகாக அதை சொல்லிப்போம், மண் வாசனைன்னு சொல்லுவோம். மழை பெஞ்சதுன்னா ஜம்முன்னு ஒரு வாசனை வருது,
அந்த வாசனை மழை தண்ணியிலேருந்து வரல, பூமியிலேருந்து தான் வருது. ஸோ பூமிக்கு என்ன ஒரு தனி குணம், சம்பாதிச்ச குணம்னா வாசனை என்ற குணம். அதை எதாவது நுகர்றோம், மூக்கால நுகர்றோம் இல்லையா? அந்த பூமிக்கு இப்போ 5 வருது. அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பாவோட அப்பா, மொத்தமாக சேர்த்து 5 குணம். என்னென்னா பூமியில் சப்தங்கள் இங்கே தட்டினேன்னா இங்கே கேட்கும். சாலிடாக இருக்கிறதுலையும் பூமியிலையும் சப்தத்தால் போக முடியும். 2வது பூமியில் தொடு உணர்ச்சி உண்டு. இப்படி கண்ண முடின்னு தொலாவினேன்னா இங்கே ஒன்று இருக்குன்னு என்னால் தெரியும். 3வதாக அந்த பூமிக்கு ஷேப்பு, கலர் இருக்குது. இப்போ இதை பார்த்தா இது இங்கே இருக்குது, இது இங்கே இல்லைன்னு கலரை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பூமிக்கும் டேஸ்ட்டு உண்டு, பூமிக்கு கந்தமும் உண்டு. என்ன அதனால் கந்தம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாசனை. சுகந்தம்னு சொல்கிறாங்க. சுகந்தம்னா நல்ல கந்தம்னு அர்த்தம். அதனால அப்படி பூமிக்கு 5 இருக்குது. இப்படித்தான் படிப்படியாக இறைவன் இதை படைத்தான்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு பகவான் படைத்தது ஸ்பேஸ். என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆகாயத்தை படைக்கப்பட்ட வஸ்து என்று உலகத்தில் எவனுமே சொல்லலை. ஏன்னா கிரேக்க சமவெளி நாகரிகம்லாம் சொல்கிறோம் இல்லையா, கிரேக்க நாகரிகம், ரோமானிய நாகரிகம், ஐரோப்பிய நாகரிகம்லாம் படிக்கிறோம் இல்லையா, எவனாவது ஒருத்தன் சொல்லட்டுமே இந்த ஆகாயமும் படைக்கப்பட்டதுன்னு அவங்க புத்தியால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஆகாயத்தை எப்படி படைக்க முடியும் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய பாகவதம் தான் சொல்கிறது, புத்தியை ஆகாயத்திலேருந்து தான் ஆராய முடியும். ஆனால் ஆகாயமும் படைக்கப்பட்டதுங்கிறது உன் புத்தியால் புரிஞ்சிக்க முடியாது. ரிஷிகளுடைய சமாதி நிலையில் கண்டுபிடிச்சி சொன்னதை நல்லா கேட்டுக்கோ, உனக்கும் அந்த நிலை வந்தால் உனக்கு புரியும்னு காட்டுறார்கள். ஸோ நம்ம இந்து தர்மத்தில் தான் ஆகாயம் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று சொல்கிறது. நீங்களே நினச்சி கொஞ்ச நேரம் எல்லோரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். ஆகாயம்னா ஸ்பேஸு, கண்ணை மூடினா கூட இருட்டு தெரியறதில்ல உங்களுக்கு, அதுவும் ஆகாயம்தான். இந்த ஒரு ஆகாயம் படைக்கப்பட்டதுங்கிறத உங்களால் இமேஜின் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஆகாயத்தில் படைப்பு எல்லாருக்கும் புரியுறது, ஆகாயமே படைக்கப்பட்டது. அதற்கு முன்பாக ஆகாயம் என்பது ஒடுங்கி இருந்ததுன்னா புத்தி கேட்ட மாட்டேங்குது. இப்போ கண்ணை திறக்கலாம். அதுதான் இந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியம். இதை இப்போ சயின்ஸ் ஒத்துக்கிறது. நிறைய விஞ்ஞானிகள்லாம் ஸ்பேஸ் டைம்னு சேர்த்து சொல்லி சிருஷ்டியின் முதலில் ஸ்பேஸ்னா ஆகாயம், காலம் இரண்டும் ஏற்பாடாச்சு அப்படின்னு இப்போ அவங்க சொல்லக்கூடிய லாஜிக் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே புரியாது. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், ஈ மாதிரி ஒன்று இருக்கும், பெரிய ஈக்குவேஷன் எதிரி இதான்ப்பா படைப்புன்றாங்க. ஏன்னா எல்லாம் மேத்தமேட்டிக்ஸாக போயிடுச்சு. இப்போ படைப்பே ஒரே கணக்காக போயிடுச்சு. ஃபிசிக்ஸு, பௌத்திகம், ஏதோ இதை படைத்தேன் அதை படைச்சேன்னு சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயம்லாம் போய் அவங்க இப்போ எதில் பேசுகிறாங்கன்னா கணக்கு ஈக்குவேஷனை வச்சுன்னு படைப்பை பேசுகிறாங்கன்னா அதுவும் புத்தி கெட்டாத விஷயம். அந்த துறையில் நிபுணன் ஆனால் புரியும் அதெல்லாம். அந்த மாதிரி தான் பாகவதமும். இது இதோட ஒரு வழியில் காட்டுறது, சயின்ஸை காட்டுறதை விட ஒரு 2-3 படி மேலே போய் காட்டுறது. ஏன்னா சயின்ஸு புத்தியிலேருந்து ஆரம்பிக்கிறது, ஆனால் பாகவதம் புத்திக்கு மீறி இருக்கக்கூடிய ஆத்ம அனுபவத்திலேருந்து ஆரம்பிக்கிறதுனால இது எப்போவுமே ஒரு படி மேல் நோக்கி தான் இருக்கும். சயின்ஸு பாகவதம் பக்கத்தில் வரக்கூடாது. ஏன்னா புத்தியை வச்சு நீ பேசுகிறவன் புத்தியை மீறி ஐ திங்க்னு சொன்னேன்னா நீ சயின்டிஸ்டே கிடையாது. ப்ரூவ் பண்ணு எனக்கு. நீ ப்ரூவ் பண்ணுற விஷயத்தில் நீ இரு. நாங்கள் எங்கள் ரிஷிகள் சொல்லக்கூடிய சத்தியம் உன் புத்திக்கு மீறிய விஷயம், அதுலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். நிச்சயமாக புத்திக்குள்ளே இந்த விஷயம் வரும்போது 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம். புத்திக்கு புறம்பாக பாகவதம் எதுவுமே சொல்லாது. புத்தின்னு ஒன்று வந்துருச்சுன்னா பாகவதம் சொல்கிறது தான் இப்போ கண்டுபிடிக்கிறதாகவும் இருக்கும். அதனால இங்கே முதல்ல பகவான் சிருஷ்டி பண்ணும் பொழுது ஆகாயம்னு ஒன்று சிருஷ்டி பண்ணான். ஆகாயத்துக்கு எது குணம்னா சப்தம், ரைட்டா? ஆகாயம்னா ஸ்பேஸ், ஆகாயம்னா ஸ்கைன்னு நினைக்காதீங்க. அப்புறம் நம்மளுடைய மேகமூட்டம் இதெல்லாம் ஆகாயம் கிடையாது. மேகமூட்டம் என்ன? தண்ணீர். இங்கேருந்து தண்ணி போய் ஆகாயத்தில் உட்காந்துருக்கு, அது ஆகாயம் கிடையாது, அது தனி. அதனால ஆகாயத்திலேருந்து என்ன வந்ததுன்னா காற்று வந்தது, காற்றுலேருந்து என்ன வந்ததுன்னா எனர்ஜி, தீ வந்தது, தீயிலிருந்து என்ன வந்ததுன்னா தீர்த்தம், தண்ணீர் வந்தது, தண்ணீர்லேருந்து என்ன வந்ததுன்னா நிலம்னு சொல்லக்கூடிய பிருத்திவி வந்தது. இப்போ தண்ணின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, எதில் சுவை இருக்கிறதோ அது தண்ணீர், ரைட்டா? எதில் ரூபம் இருக்கிறதோ அது தீன்னு சொல்லக்கூடிய அந்த பூதம், எதில் தொடு உணர்வு இருக்கிறதோ அது காற்று என்று சொல்லக்கூடிய பூதம், எதில் சப்தம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதோ அது ஆகாயம். இப்படி தான் நான் டிஃபைன் பண்ணுறேன், ரைட்டா? இந்த 5 வந்தது படிப்படியாக. அதுக்கப்புறம் பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரினங்கள்லாம் வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் சொல்லி. ஆனால் பாகவதத்தில் எப்படி சொல்கிறதுன்னா, முதல்ல எடுத்த உடனே உயிரற்ற பொருள்கள்லாம் வந்தது,
உயிரற்ற பொருள்களிலிருந்து உயிர் வந்ததுன்னு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜடம் என்றால் உயிரற்ற பொருள், கரெக்டா? இந்த டேபிள்லேருந்து உயிர் உள்ள ஒரு விஷயம் வந்ததுன்னா நம்மளால அதை ஏற்றுக்க முடியல இல்லையா? ஆனால் அந்த டேபிளில் உயிருள்ள ஒரு விஷயத்தை என்னால் வைக்க முடியும், ரைட்டா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம மதத்துப்படி, விஞ்ஞானப்படி என்ன ஆச்சு தெரியுமா? ஏதோ உயிரற்ற பொருட்கள் இந்த 5 பூதத்தோட கலப்புனால ஏதோ நடந்து திடீர்னு ஏதோ ஆச்சு சார், உயிர் வர ஆரம்பிச்சிருதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களாலையும் தெளிவாக எப்படி இது வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. அவங்க ஒரு தியரியாக போட்டுருக்கார்கள். முதல்ல வைரஸ் வந்தது, பாக்டீரியா வந்தது, அப்புறம் 2 செல் வந்தது, 3 செல்லு, 4 உயிரணு வந்தது. இந்த மாதிரி அவர்கள் சொல்கிறார்கள். அது வேற விஷயம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிருள்ளன்னு நான் சொல்கிறது புரியறதுக்காக சொல்கிறேன். சைத்தன்யம், அந்த ஒரு சைத்தன்யம் உள்ள ஒரு விஷயம்தான் சைத்தன்யம் இல்லாத ஒரு ஜடப்பொருளை படைக்க முடியுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஸ்டான்ஸ் இல்லையா? அதனால முதல்ல எடுத்த உடனே பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, செட்டாக தான் படிக்கிறான். பார்ப்பதற்கு ஒரு பொருள் இருந்தால் அதை பார்க்க வேண்டிய புலனையும் சேர்த்து படைக்கிறான். அந்த புலன் அப்படிங்கிறது கருவி மாதிரி. இப்போ நான் மைக்குன்னு ஒன்று இருந்தால் மைக்கு தானா பேசாது, நான் தான் அந்த மைக்கை பிடிச்சிக்கணும் இங்கே. அப்போது அந்த கருவிக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய தேவதைன்னு ஒன்று சொல்கிறது. இந்த தேவதைன்னா அதுதான் அர்த்தம். அந்த கண் இருந்தால் போகாதே, அந்த கல்லுன்ற புலன் புத்தியில் எங்கேயோ இருக்குது, பிரெயினில் எங்கேயோ இருக்குது. அந்த புலனை செயல்படுத்துறதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி இவர்கள்லாம் தேவதை அப்படின்னு சொல்கிறார்கள். அந்த தேவத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு கடப்பாறை இருந்தால் தானாக அது வெட்டாது. கடப்பாறையை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஒரு தொழிலாளர் வேணும். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த கருவி மாதிரி, கண்ணு கருவி, காது கருவி, நாக்கு கருவி. அந்த கருவியை செயல்படுத்துறதுக்கு ஒரு தேவத்தை என்ன பண்ணுறது, அதை செயல்படுத்துறது. ஏன்னா தானாக அந்த கருவி வேலை செய்யாது, கருவிங்கிறதுனாலே அது வேலை செய்யாது. இது இப்படி சொல்கிறார். சொல்லி இந்த 3 செட்டாக பண்ண அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் படைச்சாச்சு. படைச்ச உடனே இப்போ சாம பகவான் இருக்கான். படைச்ச உடனே இப்போ புலன்கள் இருக்குது, புலன்களுக்கு பார்க்கக்கூடிய பொருட்கள் இருக்குது, அதுக்கப்புறம் தேவதை இருக்குது. எல்லாம் தானே 3 சேர்ந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே. என்ன வேலையை ஆரம்பிக்கலையாம், ஒன்றும் கோஆர்டினேட் பண்ணிட்டு வேலையை செய்ய முடியலையாம். அதனால பகவான் என்ன பண்ணிட்டான், ஒரு 1000 வருஷம் அப்படியே கடக்க விட்டான். இந்த வருஷ கணக்கெல்லாம் தான் நம்ம சயின்ஸில் இந்த கிரியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல கோடி வருஷங்கள் அப்படியே கடந்தது. அதாவது இந்த ஜடப்பொருட்களோடு அப்படி கடந்ததுன்னு தான் சயின்ஸும் சொல்கிறது. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணால், இந்த ஒரு ஒன்று கோஆர்டினேட் பண்ணாமல் ஒன்று கஷ்டப்படுறது இல்லையா, அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுங்கிறதுக்காக தானே தன்னுடைய சைத்தன்யம் என்ற அந்த உயிரை இதில் பூர்த்தின உடனே டக்குன்னு அதுலேருந்து வெளில வந்து தான், அதுதான் விராட் புருஷன்னு சொல்கிறார்கள். அதை பற்றி தான் நம்ம வேதத்தில் சொல்கிறது. அது நம்ம புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக 1000 தலை இருக்குது, 1000 கை இருக்குது, 1000 கரத்தாளேலாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் இந்த புருஷ சூத்திரத்துலேருந்து வருது. உடனே 1 2 3 4 5 6ன்னு 1000 எண்ணினா நம்மளை மாதிரி முட்டாள் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்று நம்ம சின்னதாக ஒரு பாட்டு கிராமத்தில் பாடுறதுலேருந்து வேதம் வரைக்கும் எல்லாம் தத்துவம் நிறைந்தது. இப்போது ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு அம்மாக்கும் அப்பாக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு மூக்கு இருக்கா, குழந்தைக்கு கண்ணு இருக்கா? அப்போ என்ன சொல்லுவார்கள், இந்த குழந்தையோட மூக்கை பார்த்து அப்படியே அம்மாவோட மூக்கு மாதிரியே இருக்கு பாரு இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அம்மாவுடைய அம்சம் இந்த குழந்தைக்கு இருக்கு. இவன் கண்ணை பாரு, அப்பாவோட அம்சம் அப்படியே இருக்கு பார் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம் காணக்கூடிய உயிரினங்கள் அனைத்திலும் அந்த இறைவனுடைய அம்சம் இருக்கிறது என்று காட்டுவதற்காக அப்படியே வெச்சா மாதிரி பிறந்திருக்கு பாரு குழந்தைன்னு சொல்லுவோம். இந்த அப்பா மூக்கை வெச்சா மாதிரி பிறந்திருக்கு. அப்படின்னா அப்பா என்ன தான் மூக்கை எடுத்து இங்கே குழந்தைக்கு வச்சாருங்களா? அப்படிலாம் சொன்னால் அது புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி வெள்ளைக்காரெல்லாம் என்ன பண்ணிட்டான், நம்ம வேதத்தை சரியாக புரிஞ்சிக்காம அவன் என்ன எழுதிட்டான், ஒரு சாமி இருக்கான் இந்த இந்துக்களுக்கெல்லாம், அதுக்கு 1000 தலை இருக்கான். ஒரு பிராணியும் பிறக்கும்போது தான் தலையிலன்னு ஒன்று எடுத்து வச்சு படைச்சானான்னு அவன் அதை அவ்வளோதான் புரிஞ்சுட்டான், அவன் புத்தி அவ்வளோதான் போச்சு. ஆனால் நம்ம ரிஷிகள் சொல்கிற விஷயம், இங்கே பார்க்கக்கூடிய தலைகள் எல்லாம் இறைவனுடைய அம்சமுடைய தலைன்னு சொன்னதுக்காக இந்த இறைவனுக்கு 1000 தலைன்னு, 1000னா 1000 கிடையாது, எண்ணில் அடங்கான்னு அர்த்தம். நம்மளே எவ்வளோ வேணும்னு ஒரு குழந்தை கேட்டால் அதுக்கு மேக்ஸிமம் ஒரு நம்பர் சொல்லணும் இல்லையா, அவ்வளோ வேணுங்க அப்படின்னா அவ்வளோ கொடுத்தா போதும்னு சொல்லாது, எனக்கு ஒன்றும் வேணும்னு கேட்கும். ஸோ அது ஏதோ எனக்கு கவுண்ட்லெஸ்ஸாக ஒன்று வேணும், எண்ணில் அடங்காத ஒன்று வேணுங்கிறது அது ஏதோ மனசில் தோணுன நம்பரை சொல்லும்.
அந்த மாதிரி வேதம் மாத்தா 1000 சொன்னால் 1000 கிடையாது, எண்ணில் அடங்காததுன்னு அர்த்தம். ஆனால் அதோட பாஷை. அதனால அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு விராட் புருஷன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்த உடனே அதோட வேலையை பண்ண ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னார். இப்போ நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரர்கள் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சைத்தன்யத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறார்கள்னா, ஒன்னோட ஒன்று இணைந்து ஒரு இணைப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தியை தான் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம், இறைவனுடைய காரியங்களில் இது ஒரு சின்ன காரியம் அவ்வளோதான் சொல்கிறோம், இதை காட்டிலும் பெருசாக இருக்காது. அதனால இந்த ஒரு விராட் புருஷன் இருக்கிறவன் இப்போ இப்படி பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகமே ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி. இந்த புலன்கள்லாம் அதில் வேலை செய்யக்கூடிய மக்கள் மாதிரி. அந்த புலன்களுக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு தேவதை இருக்குது. புலன்களை லேப்டாப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேப்டாப்பில் கேமரா மட்டும் இருக்குது, ஒரு லேப்டாப்பில் ஆடியோ மட்டும் இருக்குது, ஒரு லேப்டாப்பில் டேஸ்ட்டு பார்க்குறது மட்டும் இருக்குது. இந்த மாதிரி கருவிகள் 5 புலன்கள். அந்த புலன்களை செயல்படுத்த 5 தேவதை உட்காந்துட்டு இருக்கு. இந்த 5 தேவதைகளுக்கும் இந்த புலன்களை செயல்படுத்தக்கூடிய மேனேஜர் ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் நம்ம ஜீவன் சொல்லக்கூடிய நான், நீங்கள் எல்லாரும். இந்த மேனேஜர் மட்டும் இந்த காரியாலயத்தை நடத்தலை. இந்த காரியாலயத்தை ஏற்படுத்தி நடத்துறது யாருன்னா முதலாளின்னு ஒருத்தன் இருக்கான். அந்த முதலாளியாக இருக்கக்கூடிய ஒருவன் யாருன்னா பகவான். பகவான் என்ன பண்ணுறான், இந்த காரியாலயத்தை நடத்தக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை நம்மக்கிட்ட கொடுத்துட்றான். நீ எப்படி நடத்தணுமோ நடத்து, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தரேன், ஆனால் நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீ தான் டிசைட் பண்ணுமே தர, நான் உன்னுடைய அந்த ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சாட்சியாக பார்த்துட்டு இருக்கான். சாட்சின்னா எப்படின்னு சொல்லட்டேன், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கேன், நான் உட்காந்துருக்கேன், நான் ஒரு சின்ன புஸ்தகம் படிக்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த லைட்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களே என்னை பார்க்க முடியாது, நானும் உங்களை பார்க்க முடியாது, நான் படிக்கிற புஸ்தகமே என்னால் பார்க்க முடியாது, ரைட்டா? ஆனால் லைட்டு என்ன படின்னு சொல்லாது, உங்களை பாருன்னு சொல்லாது. ஆனால் லைட் இல்லைன்னா உங்களால் பார்க்க முடியாது, படிக்க முடியாது. அந்த மாதிரி பகவான் எல்லாத்திற்கும் சக்தியை கொடுத்துட்டு சாட்சியாக இருக்கானே தவிர அவன் இப்படி பண்ணி இப்படி பண்ணாதன்னு நேரடியாக சொல்ல மாட்டான். அதை என்ன பண்ணுறான், நம்ம இஷ்டத்துக்கு விட்டுடுறான். நம்ம ஒழுங்காக இந்த காரியாலயத்தை நடத்தினோம் அப்படின்னா லாபம், சந்தோஷமாக இருக்கலாம். இந்த காரியாலயத்தில் துஷ்பிரயோகம் பண்ணி இப்படி அப்படி பண்ணோம் அப்படின்னா நஷ்டம், அதுக்கான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும். இந்த ஒரு லாபங்கிறது தான் புண்ணியம்னு பேர், நஷ்டங்கிறது தான் பாபம்னு பேர். இதெல்லாம் நம்ம கையில் விட்டுட்டான். ஆனால் அவனை நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா வருவானே தவிர மற்றபடி ஒருத்தன் கஷ்டப்படுறானேன்னு தலையிட மாட்டான், என்ன பெரிய கஷ்டமாக இருந்தாலும். ஏன்னா அவன் தலையிட ஆரம்பித்தான்னா அது கோணாமனான்னு போயிடும் இந்த காரியாலயம். அதனால பகவான் என்ன சொல்கிறான், உனக்கு எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு காரியாலயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு புஸ்தகம் கொடுப்பான் இல்லையா. நீங்கள் ஐஃபோன் வாங்கினா கூட உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட்டுன்னு ஒரு சின்ன கதை, யாரும் படிக்க மாட்டான், அது வேறு விஷயம். அப்படி தான் எப்படியும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் எப்படி ஐஃபோன் ஆன் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணணும், எப்படி சிம் கார்டை போடணும்னு அதுக்கு ஒரு சின்ன புக்கு கொடுப்பான். அந்த புக்கை படிச்சுட்டு கரெக்டாக பண்ணோன்னே இந்த செல்ஃபோன் ஓடும். அது எப்படின்னு தூக்கி போட்டோம்னா அப்புறம் நடுவில் அது வேலை செய்யாத போது எங்கடா அந்த புக்குன்னு தேடிட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த காரியாலயத்தை நடத்துவதற்காக எப்படி நடத்தணும், எது சரி எது தவறுன்னு பகவானும் ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். அதுதான் பாகவதம், அதுதான் வேதம், அதுதான் மகான்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதை படி நடந்தோன்னா காரியாலயம் நல்லா நடக்கும், நமக்கு நிறைய ஒரு லாபம் ஏற்படும், கஷ்டத்தெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு காட்டக்கூடியது தான் இது. அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு காரியாலயம், நான் ஒரு காரியாலயம், இவங்க ஒரு காரியாலயம், தனித்தனி உலகமே ஒரு மெகா காரியாலயம். அதில் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் நடத்துகிறான். யாருன்னா இவன் தான் நடத்துகிறான், பின்னாடி நின்றுட்டு இருக்கானே அவன் தான். அப்படிப்பட்ட அந்த பகவான் அத்தனை உலகத்தையும் தன்னுடைய சரீரமாகவே வச்சுருக்கான். அதான் விராட் புருஷனுடைய சரீரம்னு சொல்வார்கள். அந்த விராட் புருஷனை தியானம் பண்ணி தான் பிரம்மா சொல்கிற இந்த உலகத்தையே அவன் தியானம் பண்ணி தான், அவனை தியானம் பண்ணி தான் படைச்சேன்னு சொல்லி முடிக்கிறார். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் இருக்கு இல்லையா, பாகவதம் கிளாஸு, அதில் இதை ஒன்று கொஞ்சம் நீ டீட்டாக போட்டு இன்னும் ஆழமாக போய் சொல்கிறேன். இப்போ நமக்கு இவ்வளோ தெரிஞ்சுட்டா போகிறோம். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த கிளாஸில் அதை கேட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே சொன்னோன்னா இன்னும் நிறைய புது புது விஷயங்கள்லாம் நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்ல வேண்டி வரும். அது அப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் ஓடும் அது. அதனால பகவான் தான் இந்த உலகமே பகவானுடைய சரீரம், உடல்னு நினச்சிக்கோங்க. பகவான் இப்போ நான் உடலுக்குள்ள நான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கேன் இல்லையா, இது எல்லாருக்கும் புரியறதானோ. இந்த உடல் நான் சொன்னால் கூட
நான் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக ஒரு உதாரணம் சொன்னார், உங்களுக்கு சொன்னேன். ஒருத்தன் நான் இந்த உடல் இல்லைன்னு எப்படி சார் நினைக்கிறதுன்னு கேட்டான் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை. அவன் பாக்கெட்டில் ஏதோ பென்சிலோ பேனாவோ இருந்தது. அவர் இதை வெளில எடுத்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டார். உடனே இது என்னோட பேனா அப்படின்னா, உன்னுடையதுன்னா அது நீ கிடையாது தானே அப்படின்னார். ஆமாம், நான் வேற, இந்த பேனா வேற, இது என்னுடையது அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், இந்த பேனா எப்படி உன்னுடையதோ அப்போ இது என்ன அப்படின்னா என்னுடைய கை அப்படின்னா, அப்போ நீ தான் அந்த கையா? உன்னுடையன்னு சொல்கிறதுக்கு உள்ள ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அப்போது கை வேற நீ வேற இல்லையா? அதே மாதிரி உடலை பாரு, இது என்னுடைய உடல்னு சொன்னாலே உள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், இது என்னுடையதுன்னு சொன்னாலே அது நான் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி கேட்டதுனால நம்மலாம் ஞானியாக போகிறது இல்லை, பட் இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம மனசில் வாங்கிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி எப்படி இந்த உடலுக்குள்ள நான் ஒருத்தன் இருக்கேனோ அந்த மாதிரி எல்லாருடைய உடலுக்குள்ளேயும் இந்த ஒரு 7 உலகங்கள் 16 உலகங்களுக்குள்ளேயும் பகவான் ஒருத்தன் நான் அப்படின்னு உள்ள உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் உலகத்தை நடத்துறான்னு இப்போ நம்ம சாதாரணமாக அழகாக ஒரு கையில் புல்லாங்குழல் மாற்றி வச்ச பாதத்தோடு இருக்கக்கூடிய கண்ணன் எப்படிப்பட்டவன்னா, ஏதோ நம்மளுடைய பாட்டை மட்டும் கேட்டுட்டு உட்காரலாம உலகத்தையே குவைட்டாக நடத்தின்னு இருக்கான். நம்ம மேலேயும் உட்காந்து நம்மளுடைய பிரார்த்தனையும் கேட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அவர் எப்படிப்பட்டவர்னா நினச்சி பார்க்க முடியாத ஒரு மகிமை வாய்ந்தவர். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய இந்த ஒரு படைப்பு. நாளைக்கு அடுத்த வாரம் இந்த படைப்பு இவ்வளோ போகிறோம். இந்த பகவானுடைய வைகுண்ட வர்ணனைன்னு வருது. வைகுண்டம்னா என்ன? நம்ம எல்லாரும் போகக்கூடிய உலகம்ங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. அது எப்படி வித்தியாசம் இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும்னு. அதுக்கப்புறம் பகவான் பிரம்மாவுக்கு சொன்ன ஒரு 4 விஷயங்கள், அதை சொல்லி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் 3வது ஸ்கந்தத்துலேருந்து கதையாக வர ஆரம்பிக்கும். ரைட்டா? சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.